ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அதிர்ஷ்ட நிறம் என்னவாக இருக்கும்? காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும்? திருமண வாழ்க்கை, வியாபாரம் எல்லாமே இன்னைக்கு நமது ராசிக்கு எப்படி இருக்குங்கிற ஸ்பெஷலான தனித்துவமான யூனிக்கான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ராசி பலன்களை இந்த வீடியோவில் தொகுத்து வழங்க இருக்கிறோங்க. அதனால இந்த வீடியோ முழுமையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் முழு பலன்களையும் தெரிந்து கொள்ள முடியும். இது வரைக்கும் நமது சேனலுக்கு ஆதரவளிக்காத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனை ஆல் பட்டனை அழுத்தி விட்டீங்கன்னா நமது புதிய வீடியோக்கள் உங்களுக்கு மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க. அதனால தினசரி ராசி பலன்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பலன்கள் எப்படிலாம் இருக்குங்கிறது இப்போ பார்க்கலாம். இன்றைய தினம் 2024 வருடங்க, ஜூன் மாதம் 21 வெள்ளிக்கிழமை, தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆனி மாதம் 7ஆம் நாள். இன்றைய தினம் பௌர்ணமி விரதம் இருக்கவும் பௌர்ணமி கிரிவலம் செல்லவும் உகந்த ஒரு நாளாக அமைந்துள்ளதுங்க. மேலும் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களா இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் உளப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, I wish you many more happy returns of the day from today forever. இன்னைக்கு நமது மீனராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாருங்க. 3ஆம் இடத்துல குரு அமர்ந்து கொண்டு 7, 9, 11 ஆகிய இடத்தை பார்த்து கொண்டுள்ளது. 4ஆம் இடத்துல 3 கிரக சேர்க்கையாக சூரியன், புதன், சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளங்க. அதுல புதன் ஆட்சி பலம் பெற்றுள்ளார். ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக இன்றைய தினம் நமது மீனராசி அன்பர்களுக்கு வேற லெவல்ல நன்மைகள் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் சொல்லலாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் வியாபாரிகளுக்கு யோகமான ஒரு நாள், தன லாபம் பெருகக்கூடிய யோகம் இருக்குங்க. இன்றைய தினம் வியாபார ரீதியாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் நிறைய கிடைக்கும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களது வியாபாரத்தை நீங்கள் இன்றைய தினம் புதுமையாக மாற்றிக்கொள்ள முடியுங்க. இன்றைய தினம் வெளிவட்டார தொடர்புகள் நிறைய உங்களுக்கு கிடைக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் புதிதாக கிடைக்கும். வியாபார ரீதியாக நல்ல முன்னேற்றம் உருவாவதற்கு அந்த மாதிரி தொடர்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கு நண்பர்களே. நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்வதற்காக இன்றைய தினம் நீங்கள் பயணங்களை தவிர்க்க வேண்டாங்க. வெளியூர் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் கிடைக்கும். எனவே நீங்கள் எந்த விதமான சூழ்நிலையும் பயணங்களை தவிர்க்காமல் மேற்கொள்ளுங்கள். அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய யோகம், நல்ல நன்மைகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்கள் சொந்த பந்தங்கள் கூட பேசும்போதும் பழகும் போதும் கொஞ்சம் அனுசரித்து போகிறது உங்களுக்கு நல்லது. உங்களது வண்டி வாகன பழுதுகள் எல்லாத்தையும் சீர் செய்து இருக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. கூட்டு வியாபாரம் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா உங்களது கூட்டாளிகள் கூட இருக்கக்கூடிய சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் எல்லாமே இன்னைக்கு நீங்கக்கூடிய அதிர்ஷ்டம் இன்னைக்கு சூப்பராக இருக்கிறது. கொஞ்சம் உங்களுக்கு உடம்புல அசதி இன்னைக்கு இருந்து காணப்படுங்க. நிறைய அசதிகள் இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு அசதிக்கேற்ப நல்ல பெனிஃபிட்டும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. வீடு சார்ந்த விஷயங்கள், மனை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் நீங்க பொறுமையாக நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம். உங்களுடைய ரெகுலரான ஹேபிட்ஸ், பழக்க வழக்கங்கள்ல சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்குங்க. நல்ல அனுபவங்கள் கிடைக்கும். எனவே அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு ஆசனாக அந்த அனுபவங்கள் உங்களுக்கு செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. மகிழ்ச்சியாக இருப்பீங்க. குடும்ப வாழ்க்கை ஆனந்தமாக இருக்குங்க. இன்றைய தினம் சிறப்பான குடும்ப வாழ்க்கையில நல்ல ஒரு மகிழ்ச்சியை நீங்கள் கண்டிப்பாக கலகலப்பாக அனுபவிக்க முடியும். உங்களது குடும்ப உறுப்பினர்களோட நீங்க நேரத்தை அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண முயற்சிகளை மேற்கொள்ளலாங்க. இன்றைய தினம் திடமான மனம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்க மன உறுதியோடு செயல்படணுங்க. அப்பதான் நீங்க எந்த விதமான பாதிப்புகளிலும் நீங்க விடுதலை பெற முடியும். நீங்க மனசை திடமா வச்சுட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல வெற்றிகள் உண்டுங்க. மேலும் புதிய ஐடியாக்கள் அறிவுபூர்வமாக இன்னைக்கு நிறைய உங்களுக்கு உருவாகும். அதன் மூலமாக பண லாபம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. அந்த மாதிரி பண லாபத்தை உண்டாக்கக்கூடிய புதிய ஐடியாக்களை நீங்கள் மனதில் உதயமாகிறதுனால இன்றைய தினம் நீங்க கண்டிப்பாக நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இயல்பாகவே உங்ககிட்ட நகைச்சுவை உணர்வு இருக்குங்க. உங்களுடைய அறிவாற்றல் காரணமாகவும் உங்களுடைய நகைச்சுவை உணர்வு காரணமாகவும் நீங்கள் மற்றவங்களை ஈஸியாக இம்ப்ரெஸ் பண்ண முடியுங்க. இந்த ரெண்டுமே, உங்களுடைய அறிவு, நகைச்சுவை உணர்வு ரெண்டுமே மற்றவங்களை ஈஸியாக ஈர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாக்கி தரும். அற்புதமான ஒரு நாள். பிஸியான உங்க வாழ்க்கையில இன்றைய தினம் நீங்க ரொம்ப அதிர்ஷ்டகரமான ஒரு நல்ல நபராக நீங்க ஃபீலிங் பண்ணக்கூடிய வாய்ப்புல இருக்க நண்பர்களே. ஏன்னா இந்த மாதிரியான நல்ல தருணங்கள் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய உருவாகக்கூடிய அதிர்ஷ்டம் இன்னைக்கு இருக்கிறது நண்பர்களே. சொந்த பந்தங்களோட பழகும் போது கொஞ்சம் அனுசரித்து போங்க. விட்டு கொடுத்து போறதுனால எந்த தவறும் கிடையாதுங்க. அனுசரித்து போங்க. காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலுடனான காதல் உறவுல நீங்கள் சிறப்பான நல்ல ஒரு உண்மையான காதல் உணர்வு நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. இந்த உலகத்துல நீங்க தான் அதிர்ஷ்டக்காரர் அப்படின்ற மாதிரியான ஒரு உணர்வு உங்க காதலருடன் நீங்கள் பழகும் போது உங்களுக்கு ஏற்படும். ஸோ உங்க அன்புக்குரியவர் தான் உங்களுக்கு பெஸ்டான ஒரு பேர் அப்படின்றத நீங்க புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். மகிழ்ச்சியான ஒரு நாள். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்னைக்கு நற்செய்திகள் நிறைந்த நாள் சொல்லுவாங்க. ஏன்னா அலுவலக பணிகளை நல்ல தகவல் ஒன்று உங்களுக்கு தேடி வரக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. இந்த தினம் சில சின்ன சின்ன விஷயங்கள் காரணமாக அலுவலகத்துல கொஞ்சம் நீங்க சீக்கிரமாக வேலையில முடிச்சுட்டு கிளம்புற மாதிரி இருக்கலாம். பர்மிஷன் போட்டு நீங்க வீட்டுக்கு வர மாதிரி இருக்கலாங்க. அந்த மாதிரி நேரத்தை நீங்க பயன்படுத்தி கொண்டு உங்க வேலையை சீக்கிரமா முடிச்சுட்டு அந்த மாதிரி
மாதிரி நீங்கள் சீக்கிரமாக வீட்டுக்கு வந்து உங்கள் குடும்ப உறுப்பினர்களோட நேரத்தை நீங்கள் செலவிடலாம். ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு இன்னும் ஆனந்தம் பெருகும் நண்பர்களே. உங்கள் வீட்டு குடும்ப மக்களுடன் நீங்கள் எங்கேயாவது நடைப்பயணத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி தருணங்கள் வரும்போது நீங்கள் அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் கண்டிப்பாக இதை மிஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா நடைப்பயணம் மூலமாக குடும்பத்தோடு சேர்ந்து நடக்கிறது மூலமாக நல்ல ஒரு கலகலப்பான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படுங்க. இன்றைய தினம் திருமண வாழ்க்கை மிக மிக இனிமையாக மாறும். ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு உங்களது வாழ்க்கை துணையோட நேரத்தை அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரொமான்டிக்கான நல்ல உணர்வுகள் ஏற்படுங்க, காதல் வாழ்க்கை ஏற்படும். எனவே அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் திருமணமானவர்கள் உங்கள் வாழ்க்கை துணை கூட நேரத்தை செலவிடுவதற்கு நீங்கள் கண்டிப்பாக திட்டமிடுங்கள். மகிழ்ச்சி உங்களுக்கு அதிகரிக்கும். நேற்று வரைக்கும் இருந்த சில பிரச்சனைகள், முக்கியமான பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு நல்ல முடிவுக்கு வரக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம். வெளிநாட்டில இருந்து கூட உங்களுக்கு சில அழைப்புகள் வரும். அந்த அழைப்புகள் ஏற்றுக்கிற மாதிரி இருக்காது, அதனால கொஞ்சம் யோசிப்பீங்க. இருந்தாலும் உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்குதுன்னா தாராளமாக அதை ஏற்றுக்கலாம். குடும்பத்தினுடைய வருமானத்தை உயர்த்துவதற்கு நீங்க இயல்பாகவே இன்னைக்கு புதிய முயற்சிகள் நிறைய செய்வீங்க. அது உங்களுக்கு பெனிஃபிட்டாகவும் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே அற்புதமான ஒரு நாள், நன்மைகள் நிறைய கிடைக்கும். திடீர்னு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உத்தியோகம் சிறப்பாக இருக்கும். இன்றைய தினம் நீங்க கொஞ்சம் புதிய அனுபவங்களை பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறதுனால நீங்கள் அந்த அனுபவங்களை நீங்க பயன்படுத்தி கொண்டு சிறந்த லாபத்தை நீங்க ஈட்ட முடியுங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள், அற்புதமான குடும்ப வாழ்க்கை அமையக்கூடிய நல்ல தன லாபம் ஈட்டக்கூடிய அற்புதமான காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்கிறது. அதை பயன்படுத்தி கொண்டு புதுமையான ஐடியாக்களை நீங்கள் இன்றைய தினம் ஏற்படுத்தி கொண்டு வெற்றிகளை பெற முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம், லாபகரமான ஒரு நாள். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன பெஸ்ட்டாக மாற்றணும் அப்படின்னா, என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமையும் பார்க்கும்போது இன்னைக்கு நீங்கள் லைட் கிரீன் கலரை பயன்படுத்தலாங்க. மேலும் நம்பர் 6 அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது மீனராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் நீங்கள் சொந்த பந்தங்கள் கூட பழகும்போது கொஞ்சம் அனுசரித்து போங்க. உங்களது வண்டி வாகனங்கள் ஏதாவது பழுது இருந்ததுன்னா அதெல்லாம் இன்னைக்கு சீர் செய்து இயக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க, தவறு கிடையாது. அனுசரித்து போங்க சொந்த பந்தங்கள் கூட. உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் நல்ல அனுபவங்கள் உங்களுக்கு வெளியூர் பயணங்கள் மூலமாக கிடைக்குங்க. கூட்டாளிகள் நீங்க வச்சிருக்கீங்க, கூட்டு வியாபாரம் செய்றீங்க அப்படின்னா உங்க கூட்டாளிகள் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள், கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள்கள். மனஸ்தாபங்கள் நீங்கும், நல்ல அனுபவங்கள் கிடைக்கும். பயணங்களை தவிர்க்க வேண்டாம். இந்த தினம் ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு வெளிவட்டார தொடர்புகள் வெளிவரக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்களது வீடு அல்லது மனை சார்ந்த விஷயங்கள்ல நீங்க ஏதாவது முக்கியமான முடிவு எடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக நிதானித்து எடுக்கிறது நல்லதுங்க. கொஞ்சம் உங்களுக்கு உடல் சோர்வு ஏற்படக்கூடிய ஒரு நாளுங்க. உங்களது பழக்க வழக்கங்கள்ல சில மாறுதல் ஏற்படக்கூடிய ஒரு நாளுங்க. கொஞ்சம் உடல் சோர்வு இருக்கலாம். இன்றைய தினம் பொறுமையாக செயல்படுங்க. இன்றைய தினம் புதிய நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு நாள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.